ஹரியானாவில் பல ஆண்டுகளாக அமைதியாக நடைபெற்று வந்த மத ஊர்வலம் வன்முறை பாதைக்கு மாறியது எப்படி? தி ஹிந்து தலையங்கம். ஹரியானா மாநிலத்தில் 2 கோவில்களுக்கு நடுவே பல ஆண்டுகளாக அமைதியாக நடைபெற்று வந்த மத ஊர்வலம் எப்படி வன்முறை பாதைக்கு மாறியது என்பது குறித்து தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் கடந்த 4ஆம் தேதி வெளியிட்ட தலையங்கத்தை சுருக்கமாக பார்க்கலாம். பல ஆண்டுகளாக இந்த யாத்திரை எந்த வன்முறையும் இல்லாமல் நடந்து வந்தது. கடந்த சில ஆண்டுகளாகவே விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் தனியாக இந்த யாத்திரையை நடத்தி வருகின்றனர். இந்த ஆண்டு வன்முறை வெடிப்பதற்கு சில முக்கிய காரணங்கள் இருந்தன. ஒன்று, ஊர்வலத்தில் சர்ச்சைக்குரிய நபரான மோனு மனேசர் என்பவர் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் பரவியது. இவர் 2 முஸ்லிம் இளைஞர்களை கடந்த பிப்ரவரி மாதம் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி. எனது ஆட்களுடன் நூஹ் பகுதிக்கு வருவேன் என இவர் சவால் விட்டு வாட்ஸ்ஆப்பில் வீடியோ வெளியிட்டிருந்தார். இது கலவரம் வெடிப்பதற்கான முக்கிய காரணம். அது மட்டுமின்றி இந்த யாத்திரையில் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானைச் சேர்ந்த VHP பஜ்ரங் தளம் அமைப்பினர் கலந்து கொண்டனர். அவர்கள் மதவெறியை தூண்டும் முழக்கங்களை எழுப்பினர். கையில் துப்பாக்கி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை வைத்திருந்தனர். இதனால் முஸ்லிம் தரப்பினர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். வன்முறையை தடுக்க மாநில அரசு தவறியுள்ளது. காவல்துறை மற்றும் அரசின் நடவடிக்கைகள் ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது. இவ்வாறு தி ஹிந்து ஆங்கில இணையதளம் தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது.